உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒரு புதிய நாளிலும் ஒரு புதிய விடியலிலும் ஒரு புதிய காலை பொழுதிலும் உங்களை அழைத்து நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் கூட கர்த்தருடைய சுவாசம், அவருடைய உயிர் மூச்சு எனக்கும் உங்களுக்கும் உள்ளே ஊற்றப்பட்டிருக்கின்றது. அவருடைய இதய துடிப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று நானும் நீங்களும் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். நாங்கள் உயிர் வாழ்வதற்கு காரணமாய் இருப்பது எங்களுடைய வாழ்க்கை முறைகள் அல்ல, எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அல்ல, எங்களுடைய உடற் அபியாசங்கள் அல்ல, மாறாக அவருடைய கிருபை எங்கள் மேல் ஊற்றப்பட்டு இருக்கின்றது என்பதை இன்றைய நாள் உறுதிப்படுத்தி எனக்கும் உங்களுக்கும் காண்பிக்கின்றது. ஏனெனில் நானும் நீங்களும் இன்றும் உயிரோடு இருக்கின்றோம். ஆனால் நேற்று உயிரோடு இருந்தவர்கள் பலர் இந்த பூமியிலே இல்லை. நாங்கள் நேற்றும் உயிரோடு இருந்தோம். இன்றும் நானும் நீங்களும் உயிர் வாழ்வதற்கு கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் அவருடைய உயிர் மூச்சை கொடுத்திருக்கின்றார் என்பதற்கு நானும் நீங்களுமே சாட்சிகளாக இருக்கின்றோம். ஆகவே இந்த உணர்வோடு இன்றைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்வோமாக. லூக்கா 1வது அதிகாரம் 30வது வார்த்தை. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதற்கு முன்பு உள்ள வார்த்தைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது தேவதூதன் மரியாளை அணுகி 3 வார்த்தைகளை மரியாளுக்கு பாவிக்கின்றான். 1, கிருபை பெற்றவளே. 2வது, கர்த்தர் உன்னுடனே இருக்கின்றார். 3வது, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கின்றாய். 3ம் மரியாளுடைய இருதயத்திலே விழப்பட்ட வார்த்தைகள், மரியாளுடைய காதுகளிலே கேட்கப்பட்ட வார்த்தைகள். கிருபை பெற்றவளே, கர்த்தர் உன்னுடனே இருக்கின்றார், பெண்களுக்குள்ளே ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது மரியாள் சந்தோஷப்பட வேண்டும். ஏனெனில் நான் தேவனிடத்தில் கிருபை பெறுவேன் என்றல்ல, பெற்றிருக்கின்றேன். கர்த்தர் என்னிடத்தில் இருப்பார் என்று அல்ல, அவர் என்னுடனே இருக்கின்றார். நான் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருப்பேன் என்றில்ல, ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கின்றேன் என்ற செய்தியை தேவதூதன் கர்த்தரிடத்திலிருந்து வந்து பெற்று அதை மரியாளுக்கு உறுதிப்படுத்தும் பொழுது உண்மையிலேயே மரியாள் சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவள் கலங்குகிறாள், அவள் பயப்படுகிறாள் என்று வேதத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒருவரிடம் கிருபை இருந்தால், தேவன் அவனோடு இருந்தால், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தால் அவனுக்குள்ளே கலக்கம் ஏற்படுமா, பயம் ஏற்படுமா? ஒருவனிடத்தில் அல்லது ஒருத்தி இடத்தில் தேவ கிருபை இருக்கும் பொழுது, கர்த்தர் இருக்கும் பொழுது,
ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது பயம், கலக்கம் ஏற்படுமா? உண்மையிலேயே ஒருவரிடம் கர்த்தர் இருந்தால், கிருபை இருந்தால், ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தால் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக மரியாள் கலங்குகிறாள், பயப்படுகிறாள் என்று எழுதி வைக்கப்பட்டு இருக்கின்றது. தேவதூதன் மரியாளை பார்த்து பயப்படாதே என்று அவரும் கூறுகின்றார். நானும் நீங்களும் எண்ணுமாள் போல இந்த பயம் என்கின்ற வார்த்தை, கலக்கம் என்கின்ற வார்த்தை மரியாளுக்கு மாமிசத்தில ஒரு கலக்கத்தையோ, ஒரு அச்சத்தையோ அல்லது ஒரு பயத்தையோ ஏற்படுத்தவில்லை. இந்த பயம் என்பது ஒரு பரவசம். நான் உண்மையிலேயே கர்த்தரை நோக்கி பார்க்கின்றேன், நான் உண்மையிலேயே பெண்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கின்றேன், தேவனுடைய கிருபை என்னோடு இருக்கின்றது என்ற உணர்விலே மரியாள் அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த சூழலிலே அவள் எண்ணியது தேவதூதனால் உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியை அவள் கேட்கும் பொழுது அவள் பரவசம் அடைகிறாள். நானும் நீங்களும் நினைக்குமால் போல அவள் பயப்படவில்லை. அந்த பயம் இல்லை. இந்த பயம் பரவசத்தோடு, அன்போடு, மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு கலந்த ஒரு பயமே தவிர, மாறாக நீ கிருபை பெற்றாய், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறாய் என்ற செய்தியை, வார்த்தைகளை கேட்ட பொழுது மரியாள் ஏதோ பயந்து நடுங்கி இருந்த அந்த பயம் அல்ல. மாறாக அது உறுதிப்படுத்தப்பட்ட பொழுது அவளுக்குள்ளே ஒரு பரவசம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சியின் காரணமாக அவள் என்ன செய்கிறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலைகளைத்தான் இந்த பயம் காட்டுகின்றதே தவிர மாமிசத்தின் பயங்கள் அல்ல. ஏனெனில் ஒருவனிடத்தில் கிருபை இருந்தால், தேவன் இருந்தால், ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தால் பயம் அங்கே இருக்காது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமே இல்லை. எங்கே கிருபை இருக்கின்றதோ அங்கே தேவன் இருப்பார். எங்கே தேவன் இருக்கின்றாரோ அங்கே கிருபை இருக்கும். எங்கே கிருபையும் தேவனும் இருக்கின்றதோ அங்கே ஆசீர்வாதம் இருக்கும். அப்படி என்றால் எனக்கும் உங்களுக்கும் அந்த கிருபை தேவை. எனக்கும் உங்களுக்கும் அந்த கர்த்தர் தேவை. எனக்கும் உங்களுக்கும் அவருடைய ஆசீர்வாதம் வேண்டும். இவைகளை நாங்கள் அறிவதற்கும் அனுபவிப்பதற்கும் அதை தியானம் பண்ணுவதற்கும் முன்பும் கிருபை என்றால் என்ன என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். கிருபை என்றால் என்ன? கிருபை என்பது இன, மத, மொழி, ஏழை, எளியவர், பணக்காரர், படித்தவர், படிக்காதவர் வேதங்களை கடந்து கர்த்தராகிய தேவன் ஒரு தனி மனிதன் மேலோ அல்லது ஒரு குடும்பத்தின் மேலோ அல்லது ஒரு சமுதாயத்தின் மேலோ அல்லது ஒரு நாட்டின் மேலோ தனித்துவமாக தான் விரும்பி ஊற்றப்படுகின்றதே கிருபை. கிருபை என்றால் என்ன? கர்த்தர் இன, மத, மொழி, வேறு வேதங்களை கடந்து ஒரு தனி மனிதன் மீது அல்லது ஒரு குடும்பத்தின் மீது, ஒரு சமுதாயத்தின் மீது அல்லது ஒரு நாட்டின் மீது அவர் தனித்துவமாக தான் விரும்பி ஊற்றப்படுகின்ற
கொடுக்கப்படுகின்ற அருளப்படுகின்ற அதற்கு பெயரே கிருபை. அவர் ஏழை எளியவர்கள், வசதி படைத்தவர்கள், கைவிடப்பட்டவர்கள், ஆண்டவரை பின்தொடர்பவர்கள், இன மத மொழி பேதங்களை கடந்து அவர் தனித்துவமாக தான் முடிவு எடுத்து, தன்னுடைய சொந்த ஆற்றலிலே தான் முடிவு எடுத்து ஒரு மனிதன் மீது, ஒரு குடும்பத்தின் மீது, ஒரு சமுதாயத்தின் மீது, ஒரு நாட்டின் மீது தனித்துவமாக தான் செயல்பட்டு ஊற்றப்படுவதே கிருபை. உலகம் பார்ப்பது போல அவர் பார்ப்பது இல்லை. உலகம் யோசிப்பது போல அவர் யோசிப்பது இல்லை. உலகம் முடிவெடுப்பது போல அவர் முடிவு எடுப்பதும் இல்லை. அவர் தனித்துவமான ஒரு அன்பை காட்டுவதே கிருபை. மனிதனோ முகத்தை பார்க்கின்றார், தேவனோ இருதயத்தை பார்க்கின்ற தேவனாக அவர் இருக்கின்றபடியால் நானும் நீங்களும் இன்று பிழைத்துக் கொண்டோம், உயிர் வாழ்கின்றோம். மனிதர் பார்க்கின்றபடி, மனிதர் எண்ணுவது போல, மனிதர் செய்வது போல தேவனும் இருப்பாராக இருந்தால் நானும் நீங்களும் பிழைத்துக் கொள்ள முடியாது, சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியாது, அமைதியான வாழ்க்கை வாழ முடியாது. ஆகவே மனிதன் பார்ப்பது போல அவர் பார்த்து கிருபையை ஒருவன் மேல் ஒருத்தி மேல் ஊற்றுவது அல்ல. மாறாக தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பெயரால் தான் தனித்துவமான ஒரு முடிவை எடுத்து ஒருவர் மேல் ஊற்றப்படுவதே கிருபை. பலர் சொல்லுவார்கள், நாங்கள் கிருபையால் நிற்கின்றோம். பல ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், பல சபைகள், கிறிஸ்தவர்கள், இன்னும் பலர் கூறுவார்கள், நாங்கள் கிருபையால் நிற்கின்றோம், நாங்கள் கிருபையால் வாழுகின்றோம், நாங்கள் கிருபையால் ஓடுகின்றோம், நாங்கள் கிருபையால் உயிர் வாழ்கின்றோம். உண்மைதான். கிருபை இல்லாமல் உங்களால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. ஒரு சுவாசத்தை கூட, ஒரு உயிர் மூச்சை கூட தேவனுடைய கிருபை இல்லாமல் நானும் நீங்களும் அனுபவிக்க முடியாது என்பது உண்மைதான். அப்படி என்றால் மற்றவர்கள் எப்படி வாழ்கின்றார்கள்? அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் சொல்லுகின்றோம், அவருடைய கிருபையால் உயிர் வாழ்கின்றோம், அவருடைய கிருபையால் ஊழியத்தை செய்கின்றோம், அவரது கிருபையால் சபைகளை கட்டுகின்றோம், சபைகளை வழி நடத்துகின்றோம் என்று அறிக்கை பண்ணுகின்றோம். அது உண்மைதான். அப்படி என்றால் ஆண்டவரை அறியாதவர்கள், புற ஜாதிகள், புறவினத்தார், புற மதத்தை சார்ந்தவர்கள் எப்படி அவர்கள் உயிர் வாழ்கின்றார்கள்? அவர்கள் தங்களுடைய பலத்திலே உயிர் வாழ்கின்றார்களா? அவர்களுக்கு தேவனுடைய கிருபை இல்லையா? அவர்களோடு தேவன் இல்லையா? தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு இல்லையா? தேவன் அவர்களை வழிநடத்தவில்லையா? மொத்தத்திலே கிறிஸ்தவர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் சபைகளை வழிநடத்துபவர்களுக்கும் வார்த்தைகளை படிப்பவர்களுக்கும் தியானம் பண்ணுபவர்களுக்கும் பிரசங்கம் பண்ணுபவர்களுக்கும் தான் தேவனுடைய கிருபையா? அதனால்தான் நானும் நீங்களும் உயிர் வாழ்கின்றோம் என்றால் மற்றவர்கள் எப்படி
உயிர் வாழ்கின்றார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவர்களுக்கும் தேவனுடைய கிருபை இருக்கின்றபடியால் தான் அவர்களும் இந்த பூமியிலே உயிர் வாழ்கின்றார்கள். அப்படி என்றால் உலகத்திலே வாழுகின்ற, அவரால் படைக்கப்பட்ட, அவரால் உருவாக்கப்பட்ட அனைவருக்கும் இந்த உலகத்திலே கர்த்தருடைய கிருபை இருக்கின்றது. அந்த கிருபையின் அளவு பிரமாணம், அந்த கிருபையின் கனாகனம், அளவுகள், அதனுடைய வழிநடத்தல்கள் வித்தியாசப்படலாம், வேறுபடலாம், கூடி குறையலாம். ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள்தான் கிருபையால் வாழுகின்றோம். மற்றவர்களுக்கு கிருபை இல்லை என்று நானும் நீங்களும் சொல்லிவிட முடியாது. அப்படி சொல்லுவோமாக இருந்தால் அவர்கள் மரித்து போயிருப்பார்கள். அவர்களுடைய ஆத்துமாவும் மரித்து போயிருக்கும், அவர்களுடைய மாமிசமும் மரித்து போயிருக்கும். ஆகவே மொத்தத்திலே உலகத்திலே வாழுகின்ற எல்லாருக்கும் தேவனுடைய கிருபை இருக்கின்றது. அவர் ஆட்பார்த்து செய்யப்படாத தேவன், அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். உலகத்திலே எல்லாருக்கும் கிருபை இருக்கின்றது. இதை உறுதிப்படுத்துகிறது 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வார்த்தையிலே, அவர் தன்னுடைய வருகையை தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போய் விடக்கூடாது என்பதிலும், அழிந்து போய் விடக்கூடாது என்பதிலும், எல்லாரும் இரட்சிப்பை அடைய வேண்டும் என்பதற்காக அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கின்றார். அப்படி என்றால் இந்த வசனம் என்னத்தை காட்டுகின்றது? தேவன் நீடிய பொறுமையாய் இருப்பதே ஒரு கிருபை அல்லவா? தேவன் நீடிய பொறுமையாய் மற்றவர்களும் இரட்சிக்கப்பட வேண்டும், மற்றவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உண்மையான தேவனை நோக்கி வர வேண்டும் என்பதற்காக அவர் நீடிய பொறுமையாய் இருப்பதும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, உண்மையான தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஒரு கிருபைதானே. எப்படி என்னாலும் உங்களாலும் சொல்ல முடியும், கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு மட்டுமே தேவ கிருபை, அவர்களுக்கு கிருபை இல்லை என்று எப்படி எங்களால் சொல்ல முடியும்? நாங்களும் ஒரு காலத்திலே இவர்களைப் போல நாங்களும் இருந்தோம். நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு நாங்கள் அந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாத காலங்களிலும் எங்களை தேவன் ஏற்றுக்கொண்டார். அவருடைய கிருபையால் நாங்கள் உயிர் வாழ்கின்றோம் என்பதை நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு அறிந்து கொள்ளுகின்றோம், சாட்சி கொடுக்கின்றோம் அல்லவோ? அதே போல அவர்களும் ஒரு நாளைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள், உண்மையான தேவனை நோக்கி வருவார்கள். அந்த வேளையில் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் எங்களைப் போல. அந்த வேளையிலும் இயேசுவை மறுதலித்த வேளையிலும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலைகளிலும் அவருடைய கிருபையால் தான் நாங்கள் உயிர் வாழ்கின்றோம் என்பதை அவர்கள் சாட்சி கொடுப்பார்கள். அதற்காக இயேசு நீடிய பொறுமையாய் இருக்கிறார். தேவன் நீடிய பொறுமையாய் இருக்கின்றார். எப்படி எங்களால் சொல்ல முடியும் எங்களுக்கு மட்டும்தான் தேவ கிருபை இருக்கின்றது, மற்றவர்களுக்கு தேவ கிருபை இல்லை என்று? அன்பின் சகோதர சகோதரிகளே, ஒன்றை மட்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும், அவர் எல்லோர் மேலும் கிருபையை ஊற்றுகின்றார். அதனுடைய அளவு பிரமாணங்கள், அந்த கிருபையின் ஆளுகைகள் வித்தியாசப்படலாம். ஆனால் அவர் எல்லோருக்கும் கிருபையை ஊற்றுகிறார். அவர் நீடிய பொறுமையாய் இருக்கின்றார் என்பதை இந்த வார்த்தை எங்களுக்கு காட்டுகின்றது. காரணம், மற்றவர்களும் தேவனை அறிய வேண்டும், என்னையும் உங்களையும் போல மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீடிய பொறுமையாய் இருக்கிறார் என்றால், நீடிய பொறுமையின் என்பதன் அர்த்தம் என்ன? கிருபை. இயேசுவை பின்பற்றாதவர்கள், இயேசுவை இன்னும் கொள்ளாதவர்கள் மேல் தேவன் நீடிய பொறுமையாய் இருக்கின்றார். அப்படி என்றால் அவர்கள் மேலும் கிருபை ஊற்றப்பட்டிருக்கின்றது. வேதத்திலே மற்றவர்களுக்கு கிருபை, இரக்கம், அன்பு கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக பலர்
இயேசுவுக்கு ஆலோசனை கொடுத்ததையும் இயேசுவை பார்த்து முணுமுணுத்ததையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஏனெனில் மனிதர்களுடைய பார்வை வித்தியாசம், ஆண்டவருடைய பார்வை வித்தியாசம் என்பதை அறிந்து அவர்கள் தேவனுக்கு ஆலோசனை கொடுத்து தேவனின் அன்பை மற்றவர்கள் அனுபவித்துக் கொள்ளாதபடி தடையாய் இருந்தார்கள். யார் தடையாய் இருந்தார்கள்? அவர்களை சூழ்ந்திருந்தவர்கள், தேவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனை பின்பற்றியவர்கள். நாங்கள் லூக்கா 19வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். சகேயு என்ற ஒரு மனிதன் இயேசுவை காண்பதற்காக ஒரு மரத்திலே ஏறுகின்றான். இயேசு அவனை பார்க்கின்றார், அவனோடு பேசுகின்றார். இறங்கி வா என்ற பொழுது அவரை சூழ்ந்திருந்தவர்கள் ஒருவேளை யோசித்து இருக்கலாம், இன்றைக்கு சகேயு என்ற மனிதன் இயேசுவிடம் அம்பிட்டான், இன்றையோடு அவனுடைய வாழ்க்கை முடிந்து போய் விட்டது, இனி அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. கனகாலமாய் வரியை அதிகமாய் மக்களிடமிருந்து வசூலித்துக் கொண்டிருந்தவன் இன்றைக்கு மக்களுடைய கண்ணீர் எல்லாம் இயேசுவினிடத்தில் போய் இன்று இயேசுவின் கையில் அகப்பட்டு விட்டார், இன்றோடு அவன் கதை முடிந்து போய்விட்டது என்று கூடியிருந்தவர்கள் எண்ணினார்கள். இயேசு அவனோடு பேசுகிறார். பேசினது மட்டுமல்ல, அவனோடு உறவாட வேண்டும், அவனோடு தங்க வேண்டும் என்று அவனது வீட்டிற்கு இயேசு போகின்றார். அவர்கள் சூழ்ந்து இருந்தவர்கள் அனைவரும், வேதம் தெளிவாக சொல்லுகின்றது, இயேசுவை சூழ்ந்திருந்த அனைவரும் பாவியான மனுஷர் வீட்டில் இவர் போகின்றாரே என்று அனைவரும் முணுமுணுத்தார்கள். இயேசு அவர்களுடைய முணுமுணுப்புக்கு காது கொடுக்கவே இல்லை. அவர் அவனுடைய வீட்டுக்கு போனார், அவனையும் ஆசீர்வதித்தார், அவன் மூலமாக குடும்பமை ஆசீர்வதித்தார். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று என்று கர்த்தர் சாட்சி கொடுத்தார். கர்த்தர் சாட்சி கொடுத்தார், இயேசு சாட்சி கொடுத்தார். இயேசு மற்றவர்களுடைய காதுகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் அவர் செவி கொடுக்கவில்லை. இதுதான் தேவன் தனித்துவமாக விரும்பி கொடுக்கின்ற கிருபை. ஒருவர் மேல் தன்னுடைய முடிவிலே, தன்னுடைய எண்ணத்திலே, தன்னுடைய ஆலோசனையிலே யாருடைய தலையீடுகளும் இல்லாமல் தனித்துவமாக துணிவாய் ஒருவனுக்கு கிருபை கொடுக்கின்ற முடிவு தேவனிடத்தில் இருக்கின்றது. இதுதான் கிருபை. கிருபை என்பது தனித்துவமாக தேவன் ஒருவன் மேல் வைத்திருக்கின்ற அன்பு. லூக்கா 19வது 7வது வார்த்தையை தியானம் பண்ணி பார்த்தால், அப்போஸ்தலர்கள் கூட சகேயுனுடைய வீட்டுக்குள் செல்லவில்லை. அவர்கள் வெளியே நின்றார்கள். அவர்கள் இயேசுவோடு போகவில்லை உள்ளே. வசனம் அப்படித்தான் பேசுகின்றது. இயேசு மட்டும்தான் அவனோடு உள்ளே போய் அவனுடைய பாவங்களை மன்னித்து அவனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் ரட்சிப்பை கொடுத்தார். அவரே சாட்சி கொடுத்தார். அப்போஸ்தலர் கூட அவனுடைய வீட்டுக்குள் போகவில்லை. காரணம், அவன் பாவி. இது மனிதருடைய எண்ணம். தேவன் பாவியை ஏற்றுக்கொள்ளுகிறார், பாவத்தை வெறுக்கிறார் என்பதற்கும், மற்றவருடைய கதையை நான் கேட்பதில்லை என்பதற்கும், கிருபை என்பது என்னிடம் இருக்கின்றது, தேவனிடத்தில் இருக்கின்றது, கர்த்தரிடத்தில் இருக்கின்றது, இயேசுவினிடத்தில் இருக்கின்றது. என் கிருபையை மற்றவன் மேல் ஊற்றுவதென்பது என்னுடைய தனித்துவமான முடிவு. அதற்கு யாரும் இடைஞ்சலாக இருந்துவிட முடியாது என்பதை இந்த சம்பவம் எனக்கும் உங்களுக்கும் எடுத்து காட்டுகின்றது.
நாங்கள் பவுலை பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்திலே 13வது வார்த்தையிலே அனனியா சொல்லுகிறார், இவன் கிறிஸ்தவர்களை கொல்ல வந்தவன். இயேசு அனனியாவுடைய வார்த்தைக்கு காது கொடுக்கவில்லை, அதை சிந்திக்கவில்லை. பவுல் மேல் தனித்துவமாக கிறிஸ்தவர்களை கொல்ல வந்த பவுலுக்கு தனித்துவமான ஒரு அன்பை, தனித்துவமான ஒரு கிருபையை அவர் ஊற்றினார். அவருக்கு தெரியும், இந்த பிள்ளை மேல் என்னுடைய கிருபை ஊற்றப்பட்டால் இந்த பிள்ளை எதிர்காலத்திலே என்னுடைய நாமத்தை எடுத்து சொல்லும் என்ற அந்த இருதயத்தை தேவன் பார்த்தார். அனனியாவோ வெளித்தோற்றத்தை பார்த்தார். கொல்ல வந்தவர் அனனியாவிட அந்த வார்த்தைக்கு தேவன் காது கொடுக்கவில்லை. காது கொடுத்திருந்தால் இப்படி ஒரு பவுல் இயேசுவுக்காக எழும்பி பிரகாசித்திருக்க முடியாது. மனிதருடைய எண்ணங்கள் அல்ல, தேவனுடைய எண்ணங்கள். இந்த சம்பவமும் எனக்கும் உங்களுக்கும் எடுத்து காட்டுகின்றது, தேவன் ஒருவர் மேல் தனித்துவமான அன்பை, கிருபையை ஊற்றுவதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கின்றது. அதை யாரும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அவர் யாருடைய வார்த்தைகளுக்கும் காது கொடுப்பதில்லை என்பதை இந்த சம்பவமும் எடுத்து காட்டுகின்றது. நினிவே அழிய வேண்டும், நினிவே மக்கள் அழிய வேண்டும், சாக வேண்டும், சிதறடிக்கப்பட வேண்டும், கைவிடப்பட வேண்டும் என்று யார் சொன்னார்? தேவனுடைய ஊழியக்காரனாகிய யோனா சொன்னார். தேவனுடைய ஊழியக்காரனாகிய யோனா சொன்னார். பவுலுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய ஊழியக்காரனாகிய அனனியா சொன்னார். சகேயுவை நேசிக்க வேண்டாம் என்று ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் சொன்னார். ஆனால் ஒருவருக்கும் காது அவர் கொடுக்கவில்லை. கிருபை என்பது என்னுடைய தனித்துவமான முடிவும் எண்ணமும். இதற்குள்ளே யாருடைய ஆலோசனைகளையும் வார்த்தைகளையும் கேட்பதற்கு நான் தயாரில்லை என்பதற்கு சம்பவங்கள். நினிவே அழிய வேண்டும். யோனாவுக்கு கடுங்கோபம் வந்தது. ஆனால் தேவன் அந்த நினிவே மக்கள் மீது தன்னுடைய அன்பை, கிருபையை அவர் ஊற்றினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அரசர் முதல் மிருகங்கள், மக்கள் எல்லோரும் உபவாசம் இருந்த பொழுதும் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்படுவார் என்றொரு சந்தேகத்தின் பேரிலேயே அவர்கள் உபவாசம் இருக்கிறார்கள், தேவனை நோக்கி பார்க்கிறார்கள். வேத வார்த்தை அப்படித்தான் கூறுகின்றது. ஒருவேளை தேவன் மனம் இறங்குவார். ஒருவேளை மனம் இறங்குற தேவன் அல்ல, அவர் எப்பொழுதும் மனம் இறங்குற தேவனாக இருக்கின்றார். அவர் ஒருவேளை மட்டும் மனம் இறங்குற தேவன் அல்ல. அவர்கள் உபவாசித்த பொழுது அவர்கள் சொல்லுகிறார், ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு எங்கள் மேல் அவருடைய கோபத்தை இல்லாமல் செய்வார் என்று. ஒரு வேளை அல்ல, அவர் 24 மணித்தியாலமும் கிருபை செய்கின்ற தேவன். யோனா தடுத்த பொழுதும் யோனாவுடைய வார்த்தைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் காது கொடுக்காமல் தனித்துவமான ஒரு முடிவை எடுத்தார். நான் தேவன், என் பிள்ளைகள் மீது, என் மக்கள் மீது நான் கிருபையை ஊற்றுவதற்கு யோனா நீ யார்? கிருபை என்னுடையது, அது உன்னுடையது அல்ல. நீயும் கூட என்னுடைய கிருபையால் தான் உயிர் வாழ்கின்றாய். ஆகவே நான் அவர்கள் மீது கிருபையை ஊற்றப் போகின்றேன். இது என்னுடைய எண்ணம், என்னுடைய விருப்பம். இதற்கு யாரும் ஆலோசனை, தடையும்
கூறவில்லை என்று தேவன் தன்னுடைய எண்ணத்தை, தன்னுடைய தனித்துவமான எண்ணத்தின் மூலம் நினிவே மீது தன்னுடைய கிருபையை ஊற்றினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். மத்தேயு 20வது அதிகாரத்திலே திராட்சை தோட்ட உவமையிலே பிந்தி வந்தவருக்கும் நீங்கள் ஒரே ஊதியத்தை கொடுக்கின்றீர்களே, நாங்கள் முன்பு வந்தோம், எங்களுக்கும் அதே ஊதியத்தை கொடுக்கிறீர்களே என்று வாக்குவாதப்பட்டார்கள், முணுமுணுத்தார்கள். அவனுக்கு அப்படி கொடுக்க கூடாது, அவனுக்கு நீங்கள் ஊதியம் குறைத்து கொடுக்க வேண்டும். நாங்கள் பல மணி நேரம் வேலை செய்கின்றோம், இவனோ இப்பொழுது வந்தவன், இவனுக்கு நீங்க முழு நேர ஊதியம் கொடுக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் சொன்னது போல உன் ஊதியத்தை வேண்டிக் கொண்டு நீ போய்விடு. இவனுக்கு நான் கொடுப்பதும் அதிகமாய் கொடுப்பதும் அது என்னுடைய விருப்பம், அது என்னுடைய கிருபை, அது என்னுடைய எண்ணம். உன்னுடைய ஆலோசனையின்படி நான் செயல்பட முடியாது என்று சொல்லி அவன் மேல் தன்னுடைய தனித்துவமான கிருபையை. அங்கிருந்த வேலைக்காரர்கள் அந்த ஊதியத்தை மட்டும்தான் பார்த்தார்கள். ஆனா தேவனோ அவனுடைய குடும்பத்தின் வறுமையை பார்த்திருக்கிறார். இப்பொழுது அந்த குடும்பம் இருக்கின்ற சூழ்நிலையை அவர் பார்த்திருக்கின்றார். நான் ஊதியத்தை குறைத்து கொடுத்தால் இந்த மகன் அந்த குடும்பத்தோடு அந்த பணத்தை கொண்டு போய் வாழ முடியாது, சமாளிக்க முடியாது என்று சொல்லி தேவன் அந்த அவனுடைய குடும்பத்தின் வறுமையை பார்த்தார், கண்ணீரை பார்த்தார். இதுதான் மனிதனோ முகத்தை பார்க்கிறார், தேவனோ இருதயத்தை. ஒரு சில வேளைகளில் அந்த பிந்தி வந்த மனிதன் தன்னுடைய மனதுக்குள்ளே எண்ணி இருக்கலாம், நான் பிந்தி வந்துட்டேன், எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும், கொஞ்சம் பணம் கிடைத்தால் இன்றைய குடும்பத்தின் தேவையை என்னால் பூர்த்தி செய்ய முடியாது என்ற எண்ணத்தோடு வேலை செய்திருக்கலாம். அந்த தேவத்தை, அந்த வேதனையை தேவன் பார்த்திருக்கலாம். அதனால் அவனுக்கு முழு ஊதியம் கொடுத்து அவனுடைய குடும்பத்தின் தேவையை பூர்த்தி செய்ய அவர் அவனுடைய இருதயத்திலே கண்டார், இருதயத்தை பார்த்தார். இவர்களோ அவனுடைய முகத்தை மட்டும் பார்த்தார்கள். இதிலிருந்து விளங்குகின்றதா, கிருபை என்பது தேவமாக யாருடைய ஆலோசனைகளும் இன்றி ஒருவர் மேல் தனித்துவமாக வைக்கின்ற அன்பு கிருபை. யாரும் ஆலோசனை கொடுக்கவோ அவருக்கு புத்தி சொல்லவோ முடியாது. யோவான் 4வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம். சமாரியா பட்டணத்துக்கு போய் அங்கு ஒரு பெண்மணியோடு பேசுகிறார். அப்போஸ்தலர்கள் அதை கண்டு வியந்து போகிறார்கள். ஆனால் அவர்களுடைய எண்ணங்களுக்கும் அவர்களுடைய வார்த்தைகளுக்கும் அவர் காது கொடுக்காமல் அந்த பெண் மீது தன்னுடைய கிருபையை ஊற்றினார். அவர்களுடைய எண்ணங்களுக்கும் அவர்களுடைய வார்த்தைகளுக்கும் அவர் இசைந்து போகவில்லை. அவர் தனித்துவமான ஒரு முடிவை எடுத்தார். தன்னுடைய ஆலோசனையின்படி தன்னுடைய விருப்பத்தின் மேலே முடிவு எடுத்து அந்த பெண்ணின் மீது கிருபையை அவர் ஊற்றினார். மனிதர்கள் எல்லாம் அந்த வேளையிலே இருக்கின்ற சூழ்நிலையை மட்டும்தான் பார்ப்பார்கள். தேவனுடைய பார்வை தூர நோக்குள்ளது. அவர் அந்த பெண்ணோடு பேசி அந்த பெண்ணின் மீது கிருபையை ஊற்றின பொழுது அவள் போய் தேவனுக்கு பலரை சேர்த்து கொடுத்தாள் என்று சொல்லி வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை சூழ்ந்திருக்கிறவர்கள் பலர் பல வேளைகளில் குறுகிய எண்ணத்தோடு இருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் ஒரு இடத்திலும் கூட அவர்களுடைய ஆலோசனையின்படி அவர்களுடைய வார்த்தையின்படியும் நடக்கவே இல்லை. அதனால் நானும் நீங்களும் பிழைத்துக் கொண்டோம். ஏனெனில் கிருபை என்பது தேவனிடத்தில் இருக்கின்றது. கிருபை என்பது தேவன் தனித்துவமாக முடிவெடுத்து ஒருவர் மேல் ஊற்றுகின்றதே.
கிருபை. அவருக்கு ஆலோசனையும் அறிவுரையும் புத்தியும் இதை பற்றியும் எடுத்து கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், ஒரு மனிதனுக்காக தன்னுடைய திட்டத்தை தாமதித்தவர், ஒரு மனிதனுக்காக தன்னுடைய திட்டத்தை அவர் தாமதமாக செய்தார். லோத்து ஓட முடியாத சூழ்நிலை, சோதோம் கொமோரா அழிவுக்கு லோத்தை பார்த்து விரைவாக ஓடிவிடு, ஆபத்துக்களில் இருந்து உன்னை பாதுகாக்க நான் ஆசைப்படுகிறேன், விரைவாக ஓடிவிடு என்று சொன்ன பொழுது லோத்து சொல்லுவார், என்னாலே ஓட முடியாத ஆண்டவர், நான் ஓடுவதற்கு முன்பு நான் இறந்து போயிடுவேன் ஆண்டவர், என்னால் ஓட முடியாத ஆண்டவர், நான் அதற்குள் இருக்கும் சின்ன ஊருக்கு அருகிலே இருக்கும் ஒரு சின்ன கிராமத்துக்கு ஒரு பட்டணத்துக்கு நான் ஓடிவிடவா ஆண்டவரே, என்மேல் கிருபையை ஊற்றும் ஐயா என்று கேட்ட பொழுது ஆண்டவர் அவன் மேல் கிருபையை ஊற்றி அவன் அருகில் இருக்கும் அந்த பட்டணத்துக்கு போனத்துக்கு பின்பே ஆண்டவர் சோதோம் கொமோராவை அழிக்கின்றார். ஒரு தனி மனிதனுக்காக தன்னுடைய திட்டத்தை அவர் தாமதிக்கிற இயேசு, தாமதிக்கிற தேவன், தாமதிக்கிற கர்த்தர் ஒரு தனி மனிதனுக்காக தன்னுடைய திட்டத்தை தாமதமாய் செய்தார். அதுதான் கிருபை. ஒரு தனி மனிதன் மேலே, ஒரு குடும்பத்தின் மேலே, ஒரு சமுதாயத்தின் மேலே, ஒரு நாட்டின் மேலே தனித்துவமான அன்புக்கு பெயர்தான் கிருபை. லோத்து மேலே தேவன் கிருபை கொண்டதால் அவனுடைய 2 பிள்ளைகளும் பிழைத்துக் கொண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். நோவா என்கிற மனிதனுக்கு கர்த்தருடைய கண்களில் இருந்து கிருபை கிடைத்தது. ஒரு தனி மனிதனுக்காக பழைய உலகத்தை, பாவ உலகத்தை அவர் அழித்துவிட்டு புதிய உலகத்தை நோவாவின் கைகளிலே கொடுத்தார். ஆண்டு அனுபவியுங்கள். ஒரு தனி மனிதனுக்காக ஒரு உலகத்தையே அவர் அழித்தார், புது உலகத்தை கொடுத்தார். நோவாவும் எதிர்பார்க்கவில்லை, நோவாவின் குடும்பமும் எதிர்பார்க்கவில்லை. ஒருவேளை நோவா எண்ணி இருக்கலாம், இந்த அசிங்கமான பாவம் நிறைந்த உலகத்திலே நான் வாழுகின்றேன், நானோ ஆண்டவருக்கு ஏற்ற விதத்திலே வாழுகின்றேன், என்னுடைய காலம் மட்டும் இந்த பூமியிலே வாழ்ந்துவிட்டு நான் மரணத்தை ஏற்றுக்கொள்வேன் என்ற ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தேவன் நோவா பார்த்தது போல பார்க்கவில்லை, நோவா சிந்தித்தது போல தேவன் சிந்திக்கவில்லை. நோவாவுக்கு தேவனின் கண்களிலிருந்து கிருபை கிடைத்தது. பழைய உலகத்தை, பாவ உலகத்தை அழித்துவிட்டு அவர் புதிய உலகத்தை நோவாவுடைய கைகளிலே கொடுத்தார் என்றார். ஒரு தனி மனிதனுக்கு கிருபையை ஊற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு உலகத்தையே அவர் அழிக்கின்றார் என்றார். கிருபை என்பது அவர் தனித்துவமாக தான் விரும்பி ஒரு மனிதனுக்கு, ஒரு குடும்பத்துக்கு கொடுக்கப்படுவதே கிருபை. அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் அவருடைய கிருபை அந்தந்த நேரத்தில் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி அமைந்து விடுகின்றது. நானும் நீங்களும் கிருபையால் வாழ்கின்றோம் என்றால் மற்றவர்களும் தேவனுடைய கிருபையால் தான் வாழ்கின்றார். அதனுடைய கனாகனம், அதனுடைய வழிநடத்தல்கள் வித்தியாசமாக இருக்கலாம். நோவா எதிர்பார்க்கவில்லை, எனக்காக தேவன் இந்த பழைய பாவம் உள்ள இந்த உலகத்தை அழித்து எனக்கு ஒரு புதிய உலகத்தை கொடுப்பார் என்று நோவா எதிர்பார்க்கவில்லை.
நோவாவின் குடும்பமும் எதிர்பார்க்கவில்லை. நோவாவின் கிருபை குடும்பத்தையும் ஆட்கொண்டது. நோவாவினால் அவனுடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது என்று நாங்கள் பார்க்கின்றோம். அன்பின் சகோதர சகோதரிகளே, ஒன்றை மட்டும் நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் என்னுடைய வாழ்க்கையிலே கிருபை இல்லையே, எல்லாரும் என்னை புறம் தள்ளுகிறார்களே, மற்றவர்கள் எல்லாம் கிருபையால் வாழ்கின்றோம் என்று கூறுகிறார்களே, என்னுடைய காது கேட்கும்படியாக கூறுகின்றார்களே, எனக்கு கிருபை இருக்காதா? அந்த கிருபை என்னென்று என்னால் அறிய முடியாதா? அனுபவிக்க முடியாதா? அதை பெற்றுக்கொள்ள முடியாதா என்று எண்ணுகின்ற உங்களுக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுகின்றார், மகனே மகளே, இன்று நீ உயிரோடு இருப்பதும் என்னுடைய கிருபையால் தான் நீ இன்று உயிரோடு வாழ்கின்றாய். உன்மேலும் என்னுடைய கிருபை இருக்கின்றது என்பதற்கு சாட்சி இன்று நீ உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை மறந்து போகாது. உன்மேலும் என் கிருபை ஊற்றப்பட்டிருக்கின்றது. நான் நீடிய பொறுமையாய் இருக்கின்றேன். யாருக்காக? உனக்காக மகனே, உனக்காக மகளே. நீர் என்னிடத்தில் வர வேண்டும், என்னை தேட வேண்டும், என்னை விசுவசிக்க வேண்டும், என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உன்மேல் நீடிய பொறுமையாயிருந்து இன்றும் நீ உயிர் வாழ்வதற்கு என்னுடைய கிருபை உன்மேல் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றது என்பதை தேவன் இன்றைய நாளிலே என்னோடும் உங்களோடும் பேசுகிறார். ஒருவேளை அடுத்தவர்கள் பார்த்து நாங்கள் கிருபையால் வாழ்கின்றோம் என்று சொல்லும் பொழுது, அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஒரு சில வேளைகளில் எங்களுக்குள்ளே ஒரு வேதனை எழும்பலாம். அவர்கள் எல்லாரும் தேவனுடைய கிருபையால் வாழ்கின்றார்களா? ஆனா எனக்கோ தேவ கிருபை என்றால் என்னென்று தெரியாது. எனக்கும் இந்த கிருபை கிடைக்காதா என்று எண்ண வேண்டாம். உங்களுக்கு கிருபை கிடைத்திருக்கின்றது. இன்று நீங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டு இருப்பது என்னுடைய கிருபை. நான் நீடிய பொறுமையாய் இருப்பதே கிருபை. ஆகவே உனக்கும் என்னுடைய கிருபை எந்த நேரமும் இருக்கின்றது என்பதற்கு சாட்சி நான் உங்கள் மேல் உன்மேல் நீடிய பொறுமை உள்ளவர் தேவனாக இருக்கின்றேன். உன்மேலும் என் கிருபை இருக்கின்றது. உன்னையும் நான் பொறுப்படுத்த இருக்கின்றேன். உன்னையும் நான் வழி நடத்துகின்றேன் என்பதை நீ மறந்து போகாதே. மற்றவர்கள் உன்னை பார்த்து நாங்கள் கிருபையால் வாழ்கின்றோம் என்று உன்னுடைய காதுகள் பட பேசுவார்களாயிருந்தால் நீயும் துணிவோடு சொல்லு, நானும் தேவனுடைய கிருபையால் உயிர் வாழ்கின்றேன். எனக்கும் தேவனுடைய கிருபை இருக்கின்றது. அவரிடம் நான் போய் சேரும் மட்டும், அவரை ஏற்றுக்கொள்ளும் மட்டும், அவரை அறிந்து கொள்ளும் மட்டும், அவரை புரிந்து கொள்ளும் மட்டும் அவர் என் மேலும் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கின்றார். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சொத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமம் சொத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சொத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு, சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் எப்பொழுதும் என்றென்றும் எங்களோடும் உங்களோடும் இருக்க கடவதாக. ஆமென்.